சூரா நிசால இருக்கக்கூடிய 3வது ஆயத்து. وَإِنْ خِفْتُمْ أَلَّا تُقْسِطُوا فِي الْيَتَامَى فَانكِحُوا مَا طَابَ لَكُم مِّنَ النِّسَاءِ مَثْنَى وَثُلَاثَ وَرُبَاعَ فَإِنْ خِفْتُمْ أَلَّا تَعْدِلُوا فَوَاحِدَةً أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُكُمْ ذَلِكَ أَدْنَى أَلَّا تَعُولُوا. இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, وَإِنْ خِفْتُمْ أَلَّا تُقْسِطُوا فِي الْيَتَامَى, யதீம்களுடைய விஷயத்துல, அனாதைகளுடைய விஷயத்துல உங்களால நீதமா நடந்துக்க முடியல அப்படின்னா, فَانْكِحُوا مَا طَابَ لَكُم مِّنَ النِّسَاءِ مَثْنَى وَثُلَاثَ وَرُبَاعَ, அவங்கள விட்டுட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேற பெண்களை 2ஆவோ 3ஆவோ 4ஆவோ கல்யாணம் பண்ணிக்கிங்க. 4 தான் கடைசி. فَإِنْ خِفْتُمْ أَلَّا تَعْدِلُوا, அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் முடிக்கும் பொழுதும், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை திருமணம் முடிக்கும் பொழுதும் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்களோட நீதமா நடந்துக்க முடியல அப்படின்னா, فَإِنْ خِفْتُمْ أَلَّا تَعْدِلُوا فَوَاحِدَةً أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُكُمْ, அப்பையும் ஒரே ஒரு பெண் போதும், ஒரே ஒரு பொண்ணை கட்டி நல்லபடியா குடும்பம் நடத்துங்க. அவுமா மலக்கத் ஐமானுக்கும், அல்லது உங்களுடைய அடிமைகளோட அன்னைக்கு இருந்த முறை பிரகாரம் அடிமைகளோட குடும்பம் நடத்துங்க. ذَلِكَ أَدْنَى أَلَّا تَعُولُوا, நீங்க தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான வழி அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லி காட்டுறான். இந்த ஆயத் எப்ப இறங்குச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்னைக்கு தேதிக்கு அனாதைகள் நிறைய சந்தர்ப்பங்கள்ல போர்கள்ல தகப்பனை இழந்திருப்பாங்க. பல்வேறு கட்டங்கள்ல தகப்பன்களை இழந்த பிள்ளைகளை எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சாங்க செல்வந்தர்கள், தனவந்தர்கள். அப்படி அவங்க கவனிச்சுக்கிட்டு வரும்பொழுது அந்த அனாதை சிறுமிகள்லாம் வளர்ந்து பெருசாகி அழகா ஆனதுக்கு பிறகு அவங்களையே வளர்த்தவங்க திருமணம் முடிக்க ஆசைப்பட்டாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு என்னத்தை போட்டு மகரை கொடுக்கறது, நம்ம தானே கல்யாணம் பண்ண போறோம், நம்ம தானே வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி மகர் கொடுக்கறத மறுத்தாங்க. அவங்களுடைய சொத்துக்களை பராமரிச்சுக்கிட்டு அவங்களுடைய அழகையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு தேவையான மகரை கொடுக்க மறுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த ஆயத்து இறங்குச்சு. وَإِنْ خِفْتُمْ أَلَّا تُقْسِطُوا فِي الْيَتَامَى, அனாதைகளுடைய விஷயத்துல, அவங்களுடைய சொத்தை பராமரிக்கிறதுல, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுல உங்களால நீதமா நடந்துக்க முடியல, அல்லது அவங்களே நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்க ஆனா மகரு கொடுக்கறதுல நீங்க மோசடி பண்றீங்க அப்படின்னா அவங்கள விட்டுருங்க. فَانْكِحُوا مَا طَابَ لَكُم مِّنَ النِّسَاءِ, அவங்க எல்லாமே எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, அதுல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது 2 கல்யாணம் பண்ணிக்கிங்க, 3 கல்யாணம் பண்ணிக்கிங்க, 4 கல்யாணம் கூட பண்ணிக்கிங்க. அதுலயும் فَإِنْ خِفْتُمْ أَلَّا تَعْدِلُوا, அந்த மாதிரி 4 கல்யாணம் பண்ணும்போதும் உங்களால நீதமா நடந்துக்க முடியல அப்படின்னா, فَوَاحِدَةً أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُكُمْ, உன்னோட நிப்பாட்டிக்கிங்க அல்லது அடிமையோட நிறுத்திக்கிங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லி காட்டுறான்.